அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாக்கிய இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், புகழனைக்கும் இறைவனுக்கு. சமுதாய செல்வம் என்ற ஒரு நிகழ்விற்கு வர்றதுக்கு எந்த பத்திரிக்கை கூட கிடையாது. அதான் உண்மை. ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர்லேருந்து என்னோட நண்பரோட மகள், அங்கிள் எங்கே இருக்கீங்க? சென்னையிலம்மா. ஒரு நிகழ்ச்சிக்கு போகணுமா? மெசேஜ் ஃபோன் பண்ணுவாங்க, ஒத்துக்கங்க. சரிம்மா ஒத்துக்க. போனீங்க, நசீர் ஃபோன் பண்ணார், நீங்கள் வந்துடுங்க ஏச்சி மகால் எத்தனை மணிக்கு வந்தால் போதும், நீங்கள் 9 10 1 மணி நேரம் வந்தால் போதும். எனக்கு ஏன்டா ஒத்துக்கிட்டவங்க கூட தோணுச்சு. அவர் ஏன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு இருக்கிற எனக்கு அனுப்பாங்க. எத்தனை பேருக்கு ஜஸ்டிஸ் அக்பர்லி தெரியும் தெரியாது. இது என்ன அது ஏகத்துவங்கிறாங்க சந்தேகம் எனக்கு. ஏன்னா நான் ஒரு ஜட்ஜி வேறு பொறுப்புலலாம் இருக்கேன். தெரியாசனமாக ஒத்துக்கிட்டோமா அப்படின்ட்டு யோசிச்சாங்க. ஆனால் இல்லை, சமுதாய செல்வம் கொள்ளைக்கு நம்ம போயே ஆகணும். நம்ம கோலைன்னா யார் தான் வருது? அல்லா இருக்கான் அப்படின்ட்டு வந்தும் நானும் 10 வாங்க 11 வந்தால் போதும். அதுக்கு நாங்கள் இல்லை நான் முதல்ல வந்துடுறாங்க. இப்போ பேசுனாங்க, இல்லை நான் உங்கள் கூட இருக்கேங்கிற அளவுக்கு வந்து போச்சு. எல்லாம் போதுமாக. இன்னொரு சமுதாய செல்வங்கள் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, என்ன பேசுறதுக்கு முன்னாடி வேறு ஒரு கதை சொல்லுவோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை எனக்கு. அவங்க டைம் இருக்குல்லங்க, நான் பேசுவோம். உனக்கு ஒரு கதை, ஒரு சின்ன பையனை பற்றியான கதை. அந்த பையன் ஒரு கிராமம், 5 வயசு அந்த பையனுக்கு. கிராமம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த பக்கத்தில் அவங்களுக்கெல்லாம் தெரியாது. எல்லோரும் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, கப்பல் ஏறி மலேசியா, சிங்கப்பூர் அது இதுன்னு போயிடுவாங்க. அந்த பையனோட அப்பா என்ன பண்ணிட்டாரு, சிங்கப்பூர் போயிட்டார். 2 வேலை பார்த்தாரு. அப்புறம் 2 மளிகை கடையெல்லாம் வச்சுட்டார். அப்போ இருக்கிற சட்டப்படி பசங்களை கொண்டு போகலாம் 5 வயசுக்குள்ளார இருக்கும்போது அழைச்சி போயிடணும், இல்லைன்னா கொண்டு போக முடியாது. இந்த கிழமை கரெக்டாக 5 வயசு நேராக வர்றாரு. டேய் தம்பி கிளம்புடா. இந்த பையனா சிஜோ கூட கப்பலில் போகலாம்ல, ரெடி ஆகிறேன். அவங்க அம்மா கூப்பிட்டாங்க. எங்கே கூப்பிட்றீங்க? சிங்கப்பூர் கழிச்சு போகிறேன். ஏன்? கடை இருக்குது, பார்த்துக்கோங்கள. இப்போயே போதாங்க தொழிலெலாம் கற்றுக்கலாம், நாளைக்கு பெரிய முதலாளி ஆகலாம், சொத்தெல்லாம் சேர்க்கலாம், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டுக்கான். நான் அனுப்ப மாட்டேன். ஏன்? அவனை நான் படிக்க வைடும். படிக்க வைக்க போறியா? அவன் படித்து வந்தால் பண்ண போகிறான். படித்த இன்னைக்காக ஒரு நாள் பெரிய ஆள் ஆவான். படித்த இன்னைக்காக ஒரு நாள் பெரிய ஆளாம். கேட்கடா கற்று போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டார். அந்த அம்மா அந்த பையனை கூப்பிட்டாங்க. தம்பி நீ படித்து பெரிய ஆளாம். அம்மா சொன்னாங்க, படித்து பெரிய ஆளாம். சரி, அந்த ஊரில் இருந்தால் படிக்க மாட்டான்ட்டு தூரமாக ஒரு ஊரில் போய் ஒரு ஸ்கூலில் சேர்த்து, இந்த ஸ்கூல் இன்னும் இருக்குது, மோசஸ் ஸ்கூல்னு பேர், திருவாரூர் விஜயபுரத்தில். கமலா கேசின்னு ஒரு டீச்சர் இன்னும் இருக்காங்க. ஒப்படைச்சி உன்னை படிக்க. அம்மா படிக்க சொல்லிட்டாங்க. டீச்சர் படிடாங்கிறாங்க. படித்தான். எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிச்சுட்டான். அடுத்த என்ன படிக்கணும்? ஹைஸ்கூல் படிச்சுட்டான். அடுத்த என்ன படிக்கணும்? டாக்டருக்கு படி. டாக்டர் பண்ணியாக்க மார்க் வேணுமே. இந்த ஊராக பரவாயில்ல, நீட்டில் நல்ல மார்க் வாங்கி. மார்க் இல்லை, சரி டிகிரி படி. சரி படிக்கிட்டு ஒரு காலேஜில் போய் ஐயா டிகிரி கொடுங்க. ஜமாங்க காலேஜில் ஒருத்தர் டிகிரி கொடுத்தார். டிகிரி முடித்தான். டிகிரி முடித்தவங்க என்ன பண்ணுறது? எல்லாம் துபாய் கிளம்பலாமுங்க. துபாய்க்கு போவோமா? உன்னை படித்து பெரிய ஆளாக சொல்லணுன்னாக்கா போய் பெயிண்ட் அடிக்க போகிறேன் அப்படின்ட்டாங்க அவங்க அம்மா. உடனே என்ன படிக்கலாம்? இருக்குது லா காலேஜி சேர்ந்துருவோம். லா காலேஜ் என்ன சேர்ந்து என்ன படிக்கிறது? வக்கீல் ஆகிடும். வக்கீல் ஆகிடலாம். வக்கீலாக பண்ணால் அங்கேயும் இருக்க மேலே உட்காந்துருக்காரு. இவங்க தான் படித்து பெரிய ஆள் ஆகணும்ல. அவர் யாரா? ஜட்ஜுடாங்க. ஒரு நாள் அவன் ஜட்ஜ் ஆகிட்டான். அப்புறம் அடுத்த ஜட்ஜி, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, அதுக்கு மேலே யாரா? ஹைகோர்ட் ஜட்ஜு ஆகி இப்போ முன்னாடி வந்து மம்மி இப்போ தான். கதை பிடிச்சிருக்கா இல்லையா? இதை மாதிரி நான் உங்கள்கிட்ட கேட்கப்பேன்.
இந்த பெற்றோர்கள்ட்டையும் கேட்க போகிறேன், இந்த பிள்ளைங்கள்ட்டையும் கேட்க போகிறேன், நீ என்னைக்காவது ஒரு நாள் பொறியாளாக வேணுமா வேணாமா? அது வேணாமா? பெரிய ஆள் ஆகணுமா? என்ன பண்ணணும்? படிக்கணும். பெரிய ஆள் ஆகணும்னா படிக்கணும், மேலும் மேலும் படிக்கணும். என்னென்ன படிக்கணும் இப்போல்லாம் பாருங்கள். பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு செய்தி சொல்லித்தணும். ஓகே, நம்ம எல்லாம் இஸ்லாத்தில் இருக்கோம், ஜாப் போட்டிருக்கோம், நம்ம வந்து பெண்கள்னா கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு இது நமக்கு இயல்பாகவே இருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று நல்ல ஞாபகம் வச்சுருவேன். நம்ம ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கணும். ஐ எம் நோ மோர் எ கேர்ள். சொல்லுங்கள். ஐ எம் நோ மோர் எ உமன். ஐ எம் அ பர்சன். சொல்லுங்கள் நல்லா. ஒரு தைரியம் வருதா இல்லையா? ஒரு தைரியம் வந்துச்சா இல்லையா? ஏன்னா உங்களை நம்பி இருக்கோம் நாங்கள். பாருங்கள், பிள்ளைங்க பசங்க இத்தனை பேர் எனக்கு இப்போ 95+ எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். எத்தனை பேர் 96+ எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உண்டா இல்லையா? அதனால் எஸ், ஐ எம் அ கேர்ள், ஐ எம் அ உமன். எஸ், எனக்கு எல்லாம் நம்மளோட சர்வேக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து எல்லாமே காப்பாற்றி ஆகணும், எல்லாம் பண்ணி ஆகணும். ஆனாலும் நமக்கு எப்படி ஒரு தைரியம் வரணும்னா எப்படி வரணும்? ஐ எம் அ பர்சன். ஒரு தைரியம் வந்துச்சா இல்லையா? ஒரு திரும்ப முடியாது. ஐ எம் அ கேர்ள், ஐ எம் அ உமன் அப்படின்னு அதுதான் இல்லை. ஐ எம் அ பர்சன் சொல்லி பாருங்கள், தும்ப காலம் துணிய காலம். சரியா? ஞாபகம் வச்சுங்க. மற்றபடி நம்ம இஸ்வாக்கில் என்ன இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பேட்டும் பார்க்குறது போது நம்ம விட்டுருக்கோம். சரி, கம்மிங் பேக் டு ப்ளீஸ். இப்போ சொன்னாரியா ஐ ஹவ் நோ ஐடியா. இது மாதிரி நம்ம ஐடியா இல்லாமல் வந்தவங்க நிறைய பேர் இருக்கோம். உங்களோட மோட்டிவ்லாம் என்ன அப்படின்னாக்க ஏர்லி கோல் செட்டிங். நான் என்ன பண்ணோம், அப்படியே போகணும். எனக்கு இருந்த ஒரே குறிக்கோள் வந்து படித்து பெரிய ஆளாகணுங்கிறது. அந்த படித்து பெரிய ஆளாகுங்கிற ஒரு கோரிக்கை இருந்ததுனால இனிமேல் தான் ஆகணும். இந்த ஒரு பங்கு சொல்லிச்சு இல்லையா, ஐ வாண்ட் டு பி an IAS ஆஃபீஸர், ஐ வாண்ட் டு பி ஐ லைக் இட், ஐ வாண்ட் டு பி an ஆண்டர்பிரினர், IAS ஆஃபீஸர், இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், சயின்டிஸ்ட், இதெல்லாம். இப்போது நீங்கள் வந்து அந்த கோல்ஸ் செலுத்தும் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட எல்லாம் ஒரு வசதினா we can guide you. என்ன பண்ணலாம்? இப்போவே ஐ ஹவ் நோ ஐடியாங்கிற ஒரு கூப்பிட்டு என்ன பண்ணுவோம், நீ டிகிரி முடிக்கணும், என்னென்ன டிகிரி முடிக்கணும், எந்தெந்த லைனில் முடிக்கணும், அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் போறியா, ப்ரொஃபஷனல் கோர்ஸில் போறியா, வேறு எதுவும் இதில் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஏன்னா 95 எடுத்திருக்கேன். அபோவ் 90 இஸ் டூ மச். நாங்களாம் பாஸ் மார்க்கு தான் வாங்கியிருக்கோம், அவ்வளோதான். கீப் த ஹெட் அபோவ் ஹெட், அவ்வளோதான். அந்த வாட்டருக்கு மேலே முழுகி குறாமல் நிற்கிறப்ப அவ்வளோதான். அதுக்கே இப்படி வந்திருக்கோமே, அதுக்கே இப்படி வந்திருக்கோம். அப்போ நீ இந்த மார்க்குக்கு எங்கே போகணும்? இன்றைக்கி போய் இன்றைக்கி எனக்கு 2 பிரான்ச் சில்ட்ரன், எனக்கு 2 பசங்க, பேர பசங்க. பெரிய பொண்ணு அஸ்டியா ஜைனா, 10th 11th 12th போகணும். வாட் யூ வாண்ட் டு பீன்னு கேளுங்க. ஐ வாண்ட் டு பி லாயர் அப்படின்ட்டா. என்ன பார்த்துட்டா, என் 2வது ஐயா லாயரு, அவன் ஒரு லாயரு. என்ன பார்த்துட்டுமா நீ இப்படி இருக்க, ஏன்னா கஷ்டப்படும். ஏன்னா லாயர்லாம் அந்த ஆரம்பத்தில் கஷ்டங்கள் இருக்கும் அதெல்லாம். நோ, ஐ வாண்ட் டு பி டிஃப்ரெண்ட் லாயர். ஐ வாண்ட் டு ஸ்டடி ஒன்லி இன் நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர். எங்கே? சிங்கப்பூர் யூனிவர்சிட்டியில் படிக்கணுமா? இப்போ தான் அதுக்காக என்னென்ன பண்ணணுங்கிறத ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி, அந்த ஜெனரேஷனை பெற்றோர்கள் நீங்களும் அதெல்லாம் பெற்றோர்கள் தயவுசெய்து அவங்களுடைய இதை பார்க்க விடணும், அதுக்காண்டி என்னை என்கரேஜ் பண்ண விடணும். அதெல்லாம் எதுக்குமா, நம்மளால் முடியாதுமா, அந்த பிரச்சனையே வரவே கூடாது. பொருளாதாரம் கவலையப்படாதீங்க. இந்த பாருங்க, பேருள்ள ஒன்றவங்களாம் இருக்காங்க. சும்மா உங்களை என்கரேஜ் பண்ணுறது மட்டும் இல்லை, அடுத்தது படிங்க. ஏன்னா சமுதாயத்தில் வந்து உங்களெல்லாம் இப்படி ஒரு செல்வங்களாக பார்க்கணும்னு பார்க்குறாங்க. அவங்க என்ன எவ்வளோ பேர் இருக்காங்க. உங்களெல்லாம் பொருளாதாரத்தை பற்றி ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அது மட்டும் இல்லை, நல்ல மார்க் வாங்கினா ஸ்காலர்ஷிப்லாம் இருக்கணும், எவ்வளோ கிடைக்குது. ஆனால் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, கண்ணையும் காதையும் நல்லா திறந்து வச்சுக்கிட்டு எங்கே போனால், எந்த ரூட்டில் போனால், எங்கே போய் எங்கே சேரலாம், நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால் சமுதாய செல்வங்களே, உங்களுக்கு வந்து எதிர்கால நம்பிக்கை விரைக்கும் சமூக பொறுப்பு அப்படிங்கிறாங்க இல்லையா, அது சீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க இல்லையா. அந்த சீடு எனக்கு என்னவாக இருக்க முடியும்? செட்டிங் மை கோல் ஹை. என்னுடைய கனவு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் தான் கனவு. யாராலும் சரிம்மா, அதை பொண்ணு கவலையை தராத,
உனக்கு எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸரை கொண்டது நம்ம நீட்டம் வைக்கிறது ஏன் பொறுப்பு? அதனால் ஒரே ஒரு விஷயம் நான் வந்து சொல்லி முடிக்கணும். ஒரு சாரி பேசணும், ஏன்னா உங்களை கண்டா எனக்கு நிறைய பேசும் போல தோணுது. எனக்கு பெண்களுக்கெல்லாம் சொல்லிக்கணும். உங்களுக்கு தக்குவாங்கிற முடியா பயான்னு நினைக்காதீங்க. நான் பயன் பண்ண வரல, எங்களுக்கு நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறதுக்காக வர. தக்குவாங்கிறோம் இறைச்சம். இத்தக்குள்ளாக எக்கத்திராத்தி அலா தமுத்துன இல்லான்ட்டு முஸ்லீமுன், நீ முஸ்லீம் இல்லாத நிலையில் கறந்து போகாதே, தக்குவாவோட இரி. இத்தக்குள்ளாத ஹக்கத்துக்காத்தி அல்லாத எப்படி பயமுடுமோ எப்படி பிள்ளைங்களோட சொல்லாதே அல்லா அடிப்பான்டா, அவன் எங்கே அடிச்சிருக்கான், நம்ம பண்ணுறது பண்ணித்தானே இருக்கோம். இதுதான் தக்குவா. எனக்கு தக்குவான்னு தெரியாது. ஒரு நாள் நான் கோர்ட்டில் உட்காந்துருக்கேன். அந்த கோர்ட்டில் வந்து இந்த ஹேபியஸ் கார்பஸ் ஆள்புணர்வு மனுவாங்க, அதுக்காண்டியான விசாரணை. கோர்ட்டில் உட்காந்து பார்க்குற ஒரு ஹிஜாப் போட்டுக்கிட்டு ஒரு அம்மா, பக்கத்தில் வந்து ஒரு சுடிதார் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு அம்மாட்ட காரசாரமாக எங்கோ சொல்லிகிட்டு இருக்கு. சரி சார் ஓடிப்போன கேஸு, அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு முடியாச்சு. ஒரு ஓடிப்போன கேஸாக இருந்தாக்க ஒரு ஹீரோயினும் இப்போ ஒரு ஹீரோ இருக்கணும்ல, அப்படியே சுற்றி பார்க்குற ஒரு பையன் நின்றுட்டுருக்கா, அவங்க கூட ஒரு பெரியவர் நின்றுட்டுருக்காரு. அந்த பையன் இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கா. ஒரு ஹீரோயின் ஆயிடுச்சு. ஓடி போன கேஸு இப்போ நாங்கள் விசாரிச்சாகணும். சரிங்க சார். சரி கூப்பிடும்போது முருகேசன் அப்படின்னு பேரை சொல்லி கொடுத்தாங்க. அந்த பையனும் அந்த ஐயாவும் வந்தாங்க. இந்த பக்கம் வந்து ஆயிஷா கொடுத்தாங்க. இந்த பொண்ணு எந்திரிக்குது. இதில் வம்பா போச்சு அப்படின்ட்டு கோர்ட்டில் விசாரிக்க வேணாம், அது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, உள்ளார போய் விசாரிப்போம் அப்படின்ட்டு என் சேம்பருக்கு வந்துட்டேன். விசாரிக்கிறோம். அந்த ஆயிஷாங்கிற பொண்ணு முதல்ல கூப்பிட்டு விசாரிக்கிறேன். நல்ல கதை, உண்மையான கதை. அந்த ஆயிஷா வந்து இதில் மெட்ராஸில் ஒரு ஏரியாவில் நங்கநல்லூர் ஒரு பிராமண குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு வந்து கை கால் வீக்கங்கிற வியாதி இருக்குது. அப்பா இல்லை, படிச்சிருக்கு, ஆனால் வேலைக்கு போக முடியாது. அண்ணி கூட இருக்குது. சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்துட்டு இருக்கும்போதே அதே ஏரியாவில் இருக்கிற ஒரு இஸ்லாமிய குடும்பம், அதுக்கு நல்ல பழக்கம். அந்த பொண்ணு கிளாஸ்மேட்ஸு, ஸ்கூல் மேட்டு, காலேஜ் மேட்டு எல்லாம். இந்த பொண்ணுக்கு வசதி வாய்ப்பில்லை, திருமணம் ஆகலை, அண்ணி கொடுமை. ஒரு நாள் கோச்சிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுது. நம்ம வீட்டுக்கு வந்தோன்னா நம்மளுடைய கத்துவங்கள்லாம் புரியுது, ஏசத்துவம் புரியுது, எல்லாம் புரியுது. அதனால் அல்ஹம்துலில்லாஹ் இதாயத்தோட இஸ்லாத்துக்கு வந்துடுது. ஆயிஷான்னு பேர் வச்சாச்சு. அவங்களே என்ன பண்ணுறாங்க, ஒரு நம்ம முஸ்லீம் டாக்டர் ஃபேமிலிட்டு அழைச்சி போய் போலை வாங்கி கொடுக்குறாங்க, ரிசப்ஷன் வேலை. இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு நம்ம எப்படி காப்பாற்றுவோம்? வீடு கொடுக்குறாங்க, வேலை கொடுக்குறாங்க, நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க, அதோட ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துக்கிறாங்க, நல்லபடியாக கவனிச்சுக்கிறாங்க. அவங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம இஸ்லாமிய பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. முதல்ல ஒரு பையன் பிறக்கிறான், பொண்ணு பிறக்குது, அப்புறம் ஒரு பையன். அப்படியே ஸ்கூலு ஒவ்வொருத்தனையாக இருக்காங்க. ஆனால் போய் சேர்ந்த ஸ்கூல் இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு இந்து ஸ்கூலோட ஒரு ஆண் பெண் இருக்கிற ஸ்கூலுக்கு போக போக தான் இந்த பொண்ணுக்கு தான் யார், அம்மா யாருன்னு தெரியுது. மறுபடி தன்னோட அம்மாவுடைய சகோதரர் வீட்டோட ஒரு தொடர்பு ஏற்படுது. அந்த தொடர்பு ஏற்பட்டதில் அவங்களுடைய போக ஆரம்பிக்குது. ஒரு நாள் பையன் இந்த அம்மாவை விட்டுட்டு 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் படிக்கும்போது மேடி அவங்க வீட்டுக்கு இந்த அம்மா போலீஸில் போய் பொண்ணை காணணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அழைச்சிக்கிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்து கோர்ட்டில் விசாரிச்சுட்டு அதை கொண்டு போய் வந்து ஒரு ஹோமில் வைக்கிறாங்க. ஏன்னா 18 முடியல, அம்மா கூட போக மாட்டாங்க, அதனால் ஹோமில் வச்சுருவாங்க. ஹோமில் இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தா அந்த பொண்ணு ஒத்துக்கிறதில்ல. ஆனால் அந்த மாமா பையன் வந்தால் பார்க்க ஒத்துக்குது. 18 வயசு முடியனே எங்கள்கிட்ட கொண்டு வராங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் இவனு சொல்லி பார்க்குறேன். அந்த பொண்ணு என் அம்மாவெல்லாம் எத்தனையெல்லாம் சொல்லிக்கிட்டோம், எனக்கு என் மாமா குடும்பத்தோடு தான் போகணும். 18 வயசு மேலே நாங்கள் கம்பல் பண்ண முடியாதுங்கிறதுனால என்ன பண்ணுறேங்கன்னு அந்த பொழியனை மாமா பையனை கூப்பிட்டு பொறுப்பை ஏற்றுக்கோ, எழுதி கொடு, படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது, நல்லா படிக்க வச்சு ஏதாவது வேலைக்கு வாங்கி கொடுக்கணும். அது வரையும் எங்கள்கிட்ட வந்து காட்டிட்டு போகணும், அவங்க அம்மா வந்தால் காட்டணும், அப்படிலாம் எழுதி வாங்கியாச்சு அப்படின்னு நினச்சிட்டு இந்த பொண்ணு
நான் ஆயிஷாங்கிற பொண்ணை கூப்பிட்டு உட்கார வச்சேன். இப்போ கொஞ்சம் உணர்ச்சிவசமாக வருது. என்னம்மா பண்ணுறது, மாதிரி ஆகி போச்சு. நான் என்ன பண்ணுறது? ஜட்ஜு, நாளைக்கு மகசரில் உன் பொண்ணை இப்படி விட்டுட்டேன்னு அல்லாஹ் கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னுச்சு பாருங்க. அப்படி எனக்கு நபியை குச்சி தக்குவா ஒன்னாரு. நான் ஜட்ஜாகி கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு ஆன பிறகு தக்குவாங்கிறத நான் கற்றுக்கிட்ட ஒரே தருணம். நாளைக்கு நான் மகசரில் அல்லாட்ட என்ன பதில் சொல்வேன், இப்படி உன் பொண்ணை விட்டுட்டேன். சொன்னேன், சரிம்மா, உனக்கு கொடுத்த ஹிதாயத்தை அல்லாஹ் உன் கொள்ள கொடுக்கல. நீ எவ்வளோ ட்ரை பண்ண, அவளை நீ ட்ரை பண்ண எல்லாம் பண்ண, அதனால் உனக்கு கிடைச்ச ஹிதாயத்து அது கிடைக்கல. ஒன்று பண்ணலாம், நாளைக்கு மகசரில் இன்ஷால்லா நான் உனக்கு சாட்சி சொல்கிறேன். என்ன எப்படி? நாளைக்கு மகசரில் நான் சாட்சி சொல்கிறேன். இது கோர்ட்டில் நடந்துருக்கு. அதுக்கப்புறம் நான் ஆயிஷா போயிடுச்சு, அந்த பொண்ணு போயிடுச்சு. ஆனால் அந்த தொடர்போடு இருக்கும். எப்படின்னாக்கா என்னோடய பிஏ அந்த அவங்க இடத்துக்கு சேர்ந்தவங்க அதிகம். ஒரு 3 வருஷம் கழிச்சு திடீர்னு நின்றுச்சு அந்த ஆயிஷா பொண்ணோட, ஜட்ஜி என் பொண்ணு என் கூட வந்துட்டா அப்படிங்குச்சு. எல்லாம் இதாகத்தை எடுத்துட்டா அப்படிங்குச்சு. எனக்கு சொல்கிறேன்னா, இது மாதிரி விவரங்கள்லாம் நடக்குதுங்க நம்ம நாட்டில். நம்ம ஹிதாயத்தை தேக்கும், நம்மளோட ஹிக்குமத்தை எப்படி தான், நம்ம எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் நிர்ணயிக்கிறோம். ஆனால் நம்ம எடுத்து வைக்கிற பாதையும், நம்ம ஒரு நாளைக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆளாக நிற்கணும் அப்படின்னாக்க நம்ம எந்த அளவுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். எப்படி என்னோடய படிப்பை யூஸ் பண்ணிக்கிறது, என்னோடய ஹிக்குமத்தை, என்னோடய அறிவை எப்படி யூஸ் பண்ணிக்கிறது, அதோட இதை போக்கு எப்படி பண்ணுறது. ஏன்னா அப்படிங்கிறதுல நீங்கள் எல்லாம் இளைஞர்கள் போட ஆரம்பிச்சுனாக்க இந்த சமுதாயம் உலகத்திலேயே மிக சிறந்த சமுதாயமாக இருக்குமா இல்லையா? இன்ஷா இதெல்லாம் சமுதாய செல்வங்கள்னு உங்களுக்கு கொடுக்குறது பெரிய பேர் என்னன்னா, நீங்களாம் ப்ரெஷர் எங்களுக்கு, நீங்களாம் எங்களோட பொக்கிஷம். உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு பொக்கிஷம். உங்களோட பொக்கிஷத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும். அந்த பொக்கிஷத்தை எப்படி கொண்டு வந்து அவங்க சொன்னாங்க இல்லையா, மற்றவங்களுக்கு எப்படி நீங்கள் உதவியாக இருக்க போகிறீங்க இந்த சமுதாயத்துக்கு. ஒரு டாக்டரா, ஒரு இன்ஜினியரா, ஒரு சயின்டிஸ்டா, ஒரு சைக்காலஜிஸ்டா, ஒரு சைக்கியாட்ரிஸ்டா சொன்னால் இங்கே கவுன்சிலிங், எவ்வளோ பேருக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது. ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே இருக்காங்க. ஒரு பிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க, ஒரு டென்டிஸ்ட் இருக்காங்க, ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காங்க, ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. வேணாம், எல்லாம் நீங்கள் பார்க்க தான் தெரியும். இதோட உலகம் இதோட நின்று போயிடல. ஒரு வாய்ப்புகள் ஜாஸ்தி இந்த நாட்டில். உங்களுக்கு எவ்வளோ எதிர்ப்புகள், அதெல்லாம் பார்த்து கவலைப்படாது. அதெல்லாம் இருந்தால் தானே நமக்கு. இல்லைன்னா நம்ம எல்லாம் நினச்சிருந்தா நம்மளை சவுதியில் பிறப்பு வச்சுருக்கோம் இல்லையா. அவங்க இருக்கிற பிறப்பு வச்சுருக்கும் போது ஒரு காயத்து கை தூக்குறதும் இங்கே இருக்கிறதும் ஒன்றா. எல்லாம் கேட்பல ஏதா இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வச்சுட்டு நான் தொழு வைப்பேன். அவங்க நல்லா வசதியாக வைக்கிறேன் தொழுவேன். நான் ஒன்றான்னு கேட்பேன்ல, மார்க் இங்கே நான் ஜாஸ்தியில் போட சொல்லுவேன் இல்லையா. அதனால் உங்களோட இருக்கிற சூழ்நிலை நல்லா பார்த்துக்கங்க. உங்களை எப்படி உங்களோட பொக்கிஷமாக, நீங்கள் பெண்கள்லாம் நிறையா இருக்கீங்க, உங்கள் குழந்தைகள் உங்களோட பொக்கிஷம். நீங்கள் உங்களோட பெற்றோர்களுக்கு மட்டும் பொக்கிஷம் இல்லை, இந்த சமுதாயத்தோட பொக்கிஷம். அதனால தான் சமுதாய செல்வங்கள்னே தேர். அது தேர் வச்சு அவங்களுக்கெல்லாம் பெரிய பாராட்டு கொடுப்போமா. கம்மிங் பேக். நல்லா ஞாபகம். உங்களுக்கு ஃபியூச்சர் ரொம்ப நல்லா என்ன படிக்கணும். அதாவது நீங்கள் ஆண்டர்ப்ரனர் மாதிரில யார் ஆண்டர்ப்ரனர்னா தெரியும் இல்லையா, வியாபாரம் பாக்கியம். யார் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தெரியுமா, வேலை பார்க்கணும். இவர் முதலாளி. உங்கள் ஐஏஎஸ் படிச்சிருந்தாலும் யார்ட்ட வேலை பார்க்கணும், தொழிலாளி. புரியுதா? எம்ப்ளாயி. ஆனால் 2 பேரும் ஒன்றா இருக்கிற சாதாரண கூட எம்ப்ளாயி தான், நான் கூட எம்ப்ளாயி தான், எல்லாம் தான் எம்ப்ளாயி தான். ஆனால் அதில் இருக்கிற ஹையஸ்ட் ஒரு வியாபாரி ஆகணும் அப்படின்னாக்க ரொம்ப ஈஸி. ஆரம்பிச்சிட்டீங்க, படிக்கணும்னு அவசியம் இல்லைப்பா. பெரிய எங்கள் அப்பாலாம் தாப்பனார் மோத்தாகும்போது சிங்கப்பூரில் 2 கடை இருந்துச்சு, எங்கள் ஊரில் 2 மில்லு இருந்துச்சு, 4 ஊரில் 20 வேலி நிலம் இருந்துச்சு. எங்கள் அத்தா ஒன்றே தான் சொன்னார், இதெல்லாம் உனக்கு சோறு போடாதா, நீ படிச்சிருக்கியா, அதான்டா சோறு போடணுன்னாரு. அதுதான் சோறு போட்டுச்சு, வேறு எதுவுமே இல்லைன்ட்ட. சரியா? ஆண்டர்ப்ரனர்னா அடுத்தது என்ன செய்யணும்? ஒரு பிபிஏ படிக்கலாம், ஒரு காமர்ஸ் படிக்கலாம், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கலாம், அதை தொடர்ந்து என்னென்ன படிக்கலாம்,
எப்படி இப்போலாம், ஏன்னா இப்போ இருக்கிற காமர்ஸ் இந்தி மாதிரி இல்லை, முந்தி இருக்கிற பிஸ்னஸ் மாதிரி இல்லை, எவ்வளோ வந்துருச்சு. அதனால் உங்களுடைய தேர்தல் எப்படி இருக்கணும்னா பெரிய வலை போடணும், அதில் நோக்கி போய்ட்டு விடுவோம். ஐஏஎஸ் ஆஃபீஸர் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்தியாவிலேயே அதிகமாக அதிகாரம் பவர்னு இருக்கிற இடமும் அதிகமாக சம்பளம் கொடுக்குற பெரிய பவர்ஃபுல் போஸ்ட் ஒன்று இருக்குன்னா யாருமா? ஐஏஎஸ். கர்மா ஐஏஎஸ். நீ வாமா, நான் உனக்கு எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸரை நான் நேரில் மீட் பண்ண வைக்கிறேன். எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸரும் என்னால் பார்க்க முடியும், ஒன்று அழைச்சி சொல்ல முடியும். ஒன்று அவன் எப்படி கிடைச்சாங்கன்றக்காண்டி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ரொம்ப சொல்லி டீச்சர் அது பண்ணி தெரியல, ரொம்ப ஈஸி. என்ன படிக்கணும், ஒரு டிகிரி தான் போதும் ஐஏஎஸ் எழுதுறதுக்கு. என்னால் என்ன பண்ணணும், இந்த டிகிரி மட்டும் பத்தாது எனக்கு. அந்த டிகிரியிலேயே பிஜி எப்படி பண்ணுறது, இந்த வயசுக்குள்ளார எப்படி எதாவது கோச்சிங் சென்டரில் எப்படி சேர்றது, இத்தனை வருஷம். ஏன்னா நம்ப மாட்டீங்க, ஒரு வருஷத்துக்கு 1000 பேர்லேருந்து 2000 பேர் தான் எடுப்பான் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அதுக்கு ஒரு தடவை 10 பேர் இருந்தபோது தான் லட்சக்கணக்கில் எழுதுவான். நல்லா யோசிச்சு பாருங்கள், லட்சக்கணக்குக்கு ஒரு பேரோட ஓடி 1000ல் ஒன்றா வரணும். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கய்யா, ராஜா சொந்த நம்ம ஊர் பையன், இன்னொரு பையன், 2 பேர் ஐஏஎஸ்சில் பாஸ் பண்ணி இருக்காங்க. இவங்களை வந்து ஆல் லெவலில் வந்து கூப்பிட்டு அவங்கள வந்து ஒரு பாராட்டு விழா. அந்த பையன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் நல்லா படித்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் கனவு வேண்டாம், அதை நோக்கியே பயணம் பண்ணாங்க. நான் எங்கேயுமே பார்த்தேன், அதை நோக்கியே வந்தேன். ஆகிட்டா எவ்வளோ பேர் இருக்காங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர். வேலையில் என்னன்னா அப்படி ஆகணும்னா நான் என்ன பண்ணணுங்கிறதுக்காக அந்த ரூட் அண்ட் ஃப்ரெஃபா. ஒரு இன்ஜினியர் சாதாரண இப்போல்லாம் இன்ஜினியர்ஸ் எல்லாம் சாதாரணமாக இல்லை, அதில் எவ்வளோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் சொல்கிறீங்க, சிவில் இன்ஜினியர் சொல்கிறீங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர் சொல்கிறீங்க, அந்த இன்ஜினியர் சொல்கிறீங்க, இது சொல்கிறீங்க, இது சொல்கிறீங்க. வேணா இப்போல்லாம் ஏஐ வந்துருச்சு நிறையா. இப்போ இருக்கிற இளம் தலைமுறைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க அதிகமான வாய்க்கும் நீங்கள் பண்ண வேண்டியதில் நடக்க அதை நோக்கி தேடி இதை கண்டுபிடிச்சி ஓடுறப்பா. அதான் சொன்னேன், என் பேத்தி நேஷ்னல் யூனிவர்சிட்டி சிங்கப்பூரில் ஒரு பர்டிகுலர் எக்ஸாம் எழுதியிருந்தாக்கா அது தனி மார்க் ஒன்று கொடுக்குறாங்களாம். அதுக்காண்டி இப்போ அப்ளை பண்ணிட்டான். அது ஆல் இண்டியா லெவலில் ஒரு காம்படிஷன் அது பண்ணியிருந்தா. அதுமாதிரி அமெரிக்காவில் ஒன்று நடத்துகிறாங்களாம், அதை அப்ளை பண்ணியிருந்தாக்க இப்போ 11th போகிறான், 11th முடிச்சு 12th முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் போக முடியும். ஆனால் அதுக்கு இப்போது என்னென்ன ஸ்கோர் கொண்டு போனால் அந்த யூனிவர்சிட்டியில் சேர்த்துக்குவாங்கங்கிறத கண்டுபிடிச்சி அந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுமாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கிற பிள்ளைங்க தோடு நிற்கிறாய், படிக்கணும். படிச்சுட்டு என்றைக்காவது என்ன ஆகணும், பெரிய ஆளாகும் இன்ஷால்லா. படிச்சிடுமா சில படிச்சிடுமா, அது மாதிரி நேரம் எடுத்துக்கொள்ள விரும்ப இல்லை. ஏன்னா அடுத்த பொறுப்புகள் இருக்கிறது. நீங்கள்லாம் ரொம்ப சந்தோஷம். எனக்கு உண்மையில நான் எதிர்பார்க்கல சொல்லி ஒரு வாய்ப்பு இப்படி ஒரு நேரத்தில் நான் உங்களோட வந்து பயந்துக்கு வந்தேன் அப்படின்னு வந்து எல்லாம் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறோம். உனக்கு முதல்ல பெரிய நம்பிக்கை செலுத்திருந்தாங்க அந்த செலுத்துகிறோம். உங்களெல்லாம் எப்போவுமே படிப்பு சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் வேணும்னா என்னுடைய நம்பரை சொல்லிவிட்டேன். எந்த நேரத்தில் வேணாலும் ஒரே ஒரு மெசேஜ், நான் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டு ஏதாச்சும் பெரிய ஒரு உதவி அப்படின்னு சொல்லுங்கள் போதும். உங்கள் யார் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்க்கணுமா, ஐபிஎஸ் ஆஃபீஸர் பார்க்கணுமா, ஃபேக்கல்ட்டி பார்க்கணுமா, ஏதாவது காலேஜில் ஏதோ ஒன்று ஜட்ஜி ஒரு லம்ப் கொடுங்களா, நான் தரேன். உங்களை தான் அட்மிஷன் நிற்குமா, நான் நிற்கிறேன். எல்லாம் பார்ப்பாங்க. சரியா? நல்லா பிறகு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.